கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் இடத்திலே வந்து சேர கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நைசலான் சோதராம் 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 நைசலா. கடந்த எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய பாதுகாவல் இருந்தது. அதற்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். சோதராம். தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தார். அதற்காக தேவனை சோதரிக்கிறேன். இந்த நாளுடைய முன்னே தேவ பிள்ளைகள் செபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நான் பார்ப்போம். இந்த பாட்டு தெரியுமா? உம்மை பாடாத நாட்கள் பாடுவோம். அவர் கை மட்டும்தான். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாள் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்பு பாவுந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா தன் பிள்ளையே, நம்புங்கப்பா தன் பிள்ளையே, நம்புங்கப்பா பிள்ளையே, உம்மை பாடாத நாள் இல்லையே, உம்மை தேடாத நாள் இல்லையே, உம்மை பாடாத நாள் இல்லையே, உம்மை தேடாத நாள். புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, நான் சொத்தா ஆயிலே, ஹல்லேலூயா. அதனால் நான் சொத்தா இலே, உம்மை பாடாத ஆட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாள் இல்லையே, உம்மை பாடாத நாள் இல்லையே, உம்மை தேடாத நாளும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதி உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா கண் பிள்ளையே, ஆராதி உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா கண் பிள்ளையே, உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாள் இல்லையே, உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாள் இல்லையே. கதவு சோது. எல்லாரும் சேர்ந்து ஒரு சில வசனங்களை படிப்போம். யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எடுங்க. யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஐசலால் அல்லேலூயா. சோது. நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாய், ஆனால் நீ என் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்றார்கள். அதற்கு உங்கள் வார்த்தையின்படியே அகக்கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அந்த சிவப்பு கயிற்றை
ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அலேரியா. யோசுவாவின் காலத்திலே நடந்த காரியம். யோசுவா 2 வேலைக்காரரை அங்கே அனுப்புகிறான். தேசம் எப்படிப்பட்டிருக்கிறது, எரிகோ எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்க அனுப்பினான். சோதராம். அதனால் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்தது. அவர்களை பிடிக்க ஆரம்பித்தார்கள். வீட்டுக்குள்ளே அவர்கள் ஒரு வேசியுடைய வீட்டிற்குள்ளே, ஒரு சிறியுடைய வீட்டிற்குள்ளே அவள் சென்றாள். அந்த சோதராம் வசனத்தை நாம் அந்த 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சரி, 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 3ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டிக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். வேவு பார்க்க வந்தார்கள் சொல்லி அங்கே மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் உண்டாகி இவர்களை இந்த வீட்டை வளைந்து, இந்த ஸ்ரீயுடைய வீட்டை வளைந்து கொள்ளுகிறார்கள். சோத்ரா எப்படி அந்த ஸ்ரீயானவள் அந்த சோதரா தேசத்தை பார்க்க சென்ற வேவுகாரரை ஒடித்து வைத்து பிற்பாடு அங்கே ஜன்னல் வழியாக ஒரு கயிற்றினால் அவளை இறக்கிவிட்டாள் என்று பார்க்கிறோம். அந்த கயிறு சிவப்பு கயிறு. இந்த நாளில் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு கயிறு. கயிறு என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். கயிறு என்ற தலைப்பிலே செய்திகள் கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருப்பீர்கள். பாஸ்டர் கூட செய்தி கொடுத்துருப்பார்கள். கயிறு. சோதராம் இங்கே சிவப்பு கயிறு. ஒரு 7 விதமான கயிறு. சுருக்கமாக சிந்திப்போம், விரிவாக அல்ல. சோதராம் முதல்ல சிவப்பு கயிறு. அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. 20. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். இந்த கயிறு என்பதை நமக்கு ஒப்பிட்டிருக்கிறது. கண்ணிகளும் கயிறுகளுமாக சிறிய இப்படி ஒரு வார்த்தை உண்டு. சகோதரம். அப்போ நம்ம கூட சில கயிறுக்கு நம்ம ஒப்பிட்டிருக்கிறது. சகோதரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாடிலே கயிறு என்ற தலைப்பில் பார்ப்போம். அதில் சிவப்பு கயிறு. சகோதரம். இது என்ன சொன்னால், இந்த வேவுக்காரரை பாதுகாத்த கயிறு என்று சொல்லலாம். ஒரு தட்டில் இருக்கிறார்கள். அந்த ஜன்னலோடு அவர்கள் கீழே இறக்க வேண்டுமானால் ஜன்னலோட கீழே தூக்கி போட்டால் அப்படி எலும்புகளை நான் முறிந்து ஏதாவது தலையிலையோ காடிலையோ செத்தே போவார்கள். அது காயத்தோடு இருப்பாங்க. ஆனால் அந்த கயிறு சகோதரர் இருந்தபடியினால் சகோதரர் அந்த கயிறுலே கட்டி கீழே இறக்கி விட்டார். அது ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு கயிறு என்று சொல்லலாம். சிவப்பு கயிறு. முதலாவதாக சிவப்பு கயிறு. சகோதரர், இந்த சிவப்பு என்ற காரியத்தை நம்ம பார்த்தால் சகோதரா, சில இந்த உலகத்தில் சிவப்பான ஆடையை தரிக்கிறார்கள், சிவப்பான பல பொருட்களை உபயோகிக்கிறார்கள். இதெல்லாம் உபயோகித்தாலும் சகோதரர், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சிவப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இல்லையா? இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. பொதுவாக எல்லாருடைய ரத்தம் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம காலிலையோ ஏதோ ஒரு காயப்பட்டது ரத்தம் வந்தால் அந்த ரத்தம் எப்படி இருக்கும்? சிவப்பாக தான் இருக்கும். நம்முடைய ஆண்டவரை சில முழுபடி சூட்டி கோலால் அடித்தார்கள். 2 கால்களில் ஆணி அடித்தார்கள், 2 கைகளிலும் ஆணி அடித்தார்கள், விலாபுரை குத்தினார்கள். இப்படி ஏராளமான காயங்கள் இருந்தெல்லாம் ரத்தம் அடிந்தது. இயேசு எல்லா இரத்தத்தையும் அவர் சிந்தினார். அல்லேலூயா. அந்த இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தம். அந்த இரத்தம் சகோதரா, ஆபேலின் இரத்தம் பேசுகிறதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற ஒரு இரத்தம். அல்லேலூயா. அப்போ சிவப்பு கயிறு. இதை இயேசுவின் இரத்தத்துக்கு முதலாவதாக அடையாளமாக எடுத்துக்கொள்வோம். அப்போ அந்த இரத்தம் 1 யோவான் 1:7 படிங்க. 1 யோவான் 1:7. அந்த இரத்தம், இயேசு இரத்தம் என்ன செய்கிறது? ஹல்லேலூயா.
அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தம் பாவத்தை போக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய இரத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பாவிகளாகவே இருந்தோம். சோத்ராம் பாவிகளாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தடிக்கப்பட்டதுனால, அந்த இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டதுனால பாவம் போக்கப்பட்டு நாம் சுத்தமானோம். இயேசுவின் இரத்தம் பாவத்தை போக்கக்கூடிய இரத்தம். எபிரேயர் 10:19-20 படித்தால், எபிரேயர் 10:19-20 படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இரத்தத்தினாலே என்ன உண்டாகிறது? தைரியம். பல வேளையில் நம்ம தைரியத்தை இழந்து விடுகிறோம். சோத்ராம் நீ ஆண்டவர் நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். இரத்தத்தினாலே தைரியத்தை தந்திருக்கிறார். இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தைரியமாக இருக்க வேண்டும். சாசை கண்டு பயப்படக்கூடாது. சாசு தலை நசுக்கப்பட்டவன், அவன் பாதாளத்துக்கு போகக்கூடியவன், அவன் அக்கினியின் கண்டு எரிகிற கடலுக்கு போகக்கூடியவன். பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. கர்த்தர் பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். தைரியமாக இருக்கணும். அந்த கல்லறை தோட்டங்களை பார்த்தால் கொஞ்சம் தைரியம் குறைந்து விடும். செத்த ஆவி நம்மளை தாக்கி விடுமோ அப்படி என்று தைரியம் எல்லாம் அங்கெல்லாம் பயப்படக்கூடாது. தைரியமாக இருக்குது. செத்த நபர்கள் ஒன்றிலே பாதாளத்தில் இருப்பார்கள். சரீரம் தான் அங்கே பொதிச்சிருப்பாங்க, எல்லாரும் சுட்டு அரித்திருப்பாங்க. ஒன்றிலே ஆத்மா, அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போக இருக்கும். இல்லாவிட்டால் பரதீசு 3வது வானம் போயிடும். அங்கே கல்லறையில் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. சோதரம் என்னடா வேத கல்லறைகளையும் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. தைரியமாக சாட்சி கண்டு பயப்படக்கூடாது. தைரியமாக இருக்கணும். சோதரா இன்னும் சில பல எதிர்ப்புகள் நமக்கு வரலாம். அந்த எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? தைரியமாகத்தான் இருக்கணும். மனிதர்களாக நமக்கு சில எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகள் தைரியமாக இருக்கு. அந்த சிவப்பு கயர் சொன்ன அந்த இரத்தம் முதலாவது பாவத்தை போக்கும், 2வது நமக்கு தைரியத்தை கொடுக்கும். யாத்திராகம் 12:23 படிக்கும்போது, யாத்திராகமம் 12:23 படியுங்கள். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அதாவது சங்கார தூதன் கடந்து போய் விடுவான் இரத்தத்தை கண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்ற வார்த்தையை சொல்லும் போது சங்கார தூதன் வர முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கும் போது அந்த சங்கார தூதன் வர முடியாது. எந்தெந்த வீடுகளிலே அந்த இரத்தம் பூசப்படவில்லையோ சங்கார தூதன் சென்று தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இரத்தம் ஹல்லேலூயா சங்கார தூதன் வராதபடி நம்மை பாதுகாக்கிறது. சங்கார தூதன் அணுகாதபடி பாதுகாக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொன்னாரே, அப்படியாக வாதை நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். இரத்தம் நம்ம வாழ்க்கையிலே இயேசு இரத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இயேசு இரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இயேசு இரத்தம் என்ற வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். சங்காரத்துடன் வரமாட்டோம். சோதரம் என்று சொன்னால் ஜெயம். வெளிப்படுத்தல் 12:11 படிங்க.
வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இரத்தத்தினால் ஜெயம் கிடைக்கிறது. சோதரம் சாத்தானை ஜெயிக்க முடிகிறது, பாவத்தை ஜெயிக்க முடிகிறது. அல்லேலூயா. உலகத்தை நாம் ஜெயிக்க முடிகிறது, நமக்கு வருகிற போராட்டத்தை நாம் ஜெயிக்க முடிகிறது. சோதரம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ யாரால் வரும்? கர்த்தரால் வரும். மேற்கிலும் கிழக்கிலும் வனாந்தர திசையிலிருந்து என்ன வராது, ஜெயம் வராது. ஜெயம் நம்முடைய கர்த்தரால் தான் வரும். ஆகவே இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே ஜெயம் இல்லாமல் இருக்கிறதா? வேலைகளை நம்ம சாத்தானை கீழ்ப்படிந்து விடுகிறோமா? இடம் கொடுத்து தோற்று போகிறோமா? பாவத்துக்கு இடம் கொடுத்து நாம் பாவம் செய்து விடுகிறோமா? உலகத்துக்கு நம்ம இடம் கொடுத்து உலகத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோமா? ரத்தம், இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நாம் சொன்னனே, அந்த கயிறு பாதுகாக்கக்கூடிய ஒரு கயிறு என்று நாம் சொல்லலாம். அந்த கயிறு இல்லாமல் அந்த ஜன்னல் வழியாக அவனை தூக்கி போட்டால் எலும்பு முறிந்தோ தலை உடைந்தோ ஏதாவது ஆபத்து வந்துவிடும். சோதரா, ஆனால் அந்த கயிறு உதவியாக இருந்தது. அப்படியானால் இது ஒரு பாதுகாக்கக்கூடிய கயிறு. நம்முடைய ஆண்டவர் கூட நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 121ஆம் சங்கீதத்தில் கூட நமக்கு தெரிந்திருக்கிறபடி நம்முடைய ஆத்மாவை காக்கிறார். எல்லா தீங்குக்கும் நம்ம என்ன செய்கிறார்? லக்கி காக்கிறார். நம்மை காக்கும்படி வலது பக்கத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? நிழலாக இருக்கிறார். அவர் போக்கிலும் வரத்திலும் நம்மை அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிரயாணங்கள் கூட எத்தனையோ ஆபத்துகள் வரை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். நாங்கள் கூட ஒரு நாள் அங்கே தாராபுரம் ஏரியாவில் போகும்போது நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இருக்கிற எங்கே நல்லா பயிரிடாம இருந்து கம்பு இப்படி சில பயிரிடலாம். அவர் அதே பார்த்து ரசிச்சுட்டு வந்தார. நல்ல வேலை, அந்த வயலுக்குள்ளே வண்டி போயிட பார்த்து எப்படியோ லேசில் பார்த்து கொஞ்சம் வண்டியை லெஃப்ட் எடுத்து சோதரம் போய் சேர்ந்தோம். அப்போ இப்படி நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் சில வேலை வர இருக்கிறது, ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. பாதுகாக்கக்கூடிய கயிறு. சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. பாவத்தை போக்கக்கூடிய கயிறு ரத்தம். அல்லேலூயா. சோத்ரம். இயேசுவின் ரத்தம் நமக்கு நாம் சொன்னபடியே பாவத்தை போக்குகிறது, தைரியத்தை கொடுக்கிறது. சோத்ரம். சங்கார தூதன் அணுகாதபடி அல்லேலூயா கர்த்தர் உதவியாக இருக்கிறார். அதான் ஜெயிக்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த கயிறாகிய நம்முடைய ஆண்டவர் கயிறு என்று நம்ம சொல்ல முடியாது. கயிறு என்ற இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நான் இது வந்து உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இந்த கயிறு எப்படி அந்தவனை பாதுகாத்ததோ அதுபோல அதற்கு அதிகமாக நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். உங்கள் பிரயாணங்கள் எப்படி ஆபத்துகள் ஏதாவது வந்ததா? சகோதரி வாகனம் ஓட்டுவாங்க, 2 சகோதரிகளும் வாகனம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சகோதரன் வாகனம் ஓட்டுவார். உங்களுக்கும் சில ஆபத்துகள் வர இருந்திருக்கிறான். இதாக வந்தால் வர இருந்ததா? வரல. நாம் இருந்து கற்று பாதுகாக்கிறான். சோதரம் சோதரம். அல்லது ரொம்ப கவனமாக சோதரத்தோடு வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்படி உன் பாதைகளை செம்மைப்படுத்துவான்னு சொல்லியிருக்கிறது அல்லவா? வழியெல்லாம் அவரை நினைத்து நான் வாகனம் ஓட்டினாலும், நடந்து போனாலும், 2 வீல் ஓட்டினாலும், 4 வீல் ஓட்டினாலும், எந்த யாத்திரை பிள்ளைகளில் யாத்திரை செய்தாலும் நினைத்து கொள்ளணும். கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. பாவக்கயிறு விரிவாக பார்த்துட்டா நிறைய நேரம் ஆயிரும். அடுத்தது பாவக்கயிறு. நீதிமொழிகள் 5:22 படிய முதலாவது சிவப்பு கயிறு என்ன சொன்னால் பாதுகாக்கும் கயிறு. 2வது பாவக்கயிறு 5:22. துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவ கயிறு. பாவம் என்று சொல்லும்போது ஒரு கயிறு. சோத்ரா சோத்ரா சோத்ரா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் பாவமாய கயிறுனால் கட்டப்பட்டு
பாவத்தை செய்து சோதரா கர்த்தரை விட்டு தூரமாகவே போனோம். சோதரா பாவத்தின் சம்பளம் மரணம் என்றபடி நமக்கு மரணம் வரை இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த பாவக்கயிறு அறுத்து போட்டார். அல்லேலூயா. சோதரா இந்த பாவம் நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆதியாகமம் 4:7 பாவம் என்ன செய்யும்? வாசல் படியில அது என்ன செய்யும்? படுத்திருக்கும். சோதரா இன்னும் சில வசனங்கள் எல்லாம் உண்டு. அது நம்முடைய எலும்புக்குள்ளே இருக்கும். நம்மோடு மண்ணிட படுத்துக்கொள்ளும். சோதரம் வேறியா வசனம் உண்டு. நாம் குறிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் மண்ணிலே நம்மோடு படுத்துக்கொள்ளும். பாவம் எறும்புக்குள்ளே இருக்கும். வாசற்படியிலே படுத்து இருக்கிறது. பாவம் சிலருடைய வாழ்க்கையில பாவம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு அவர் என்ன செய்யுமா? முந்திக்கொள்ளும். அந்த தீமோத்தேயு புஸ்தகத்தில் படிக்கிறோம். பாவக்கயிறு. இந்த நாளிலும் நீதிமான்களாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த சோதரா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18:20-24 படிங்க. 18:24 நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் நீதிமான்களாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம். அல்லேலூயா. ரோமர் 5:1 படி விசுவாசத்திலே நம்மை நீதிமான்களாக மாற்றினார். ரோமர் 5:9 இரத்தத்தால் நம்மை நீதிமான்களாக மாற்றினார். 1 கொரிந்தியர் 6:11 நம்மை பரிசுத்தாவினாரே நம்மை நீதிமான்களாக மாற்றினார். இன்னும் சில வசனங்கள் உண்டு. கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றினார். இப்படி நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் தான் நம்ம கூடுதல் நபர்களும் இங்கே வந்திருக்கிறோம். சோதரா அல்லேலூயா. கன்வென்ஷன் இப்படிப்பட்ட சில காரியங்களுக்கு மற்றவங்களும் வராங்க. மற்றபடி இப்படிப்பட்ட கூட்டங்களை நீதிமான்கள் தான் வராங்க. அப்போது நீதிமான்களாக்கப்பட்ட நாம் அநீதி செய்யக்கூடாது. இல்லையா? நம்ம நீதி செய்து கொண்டே இருக்கும். நீதி ஜனத்தை உயர்த்தும். பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதியாக இருங்க பிள்ளைகளே. அப்போது உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். படிக்கிறவர்களுக்கு படிப்பிலே ஒரு உயர்வை கண்டறிடுவார். வேலைகளுக்கு வேலையிலே ஒரு உயர்வை கண்டறிடுவார். சோத்ராம். மீகா 7:9 சகரியா 13:1 படிங்க. மீகா 7:9 சகரியா 13:1. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். திறக்கப்பட்ட ஊற்று, பாவத்தை நீக்கக்கூடிய திறக்கப்பட்ட ஊற்று. இந்த நாடிலும் நம்முடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு குறைவினால் சில தெற்றுகள் வந்திருக்கலாம். செப குறைவுகளினால் சில குற்றங்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய சில எண்ணங்கள் நினைவுகளினால் சில குற்றங்கள் வந்திருக்கலாம். இந்த நாடிலும் பாவக்கயிறுகளால் அப்படிப்பட்ட பாவக்கயிறுகளால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவர் பாவத்தை போக்கும் பரிகாரி, பாவத்தை போக்கும் ஒரு ஊற்று. ஆமென். அல்லேலூயா. எல்லா பாவத்தையும் அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்மை விட்டு விலக்கி விடுவார். முதுகுக்கு பின்னாக எறிந்து போடுவார். மன்னித்து மறந்து விடுவார். எல்லா வசனங்கள் உண்டல்லவா? ஆண்டவர் அல்லேலூயா எல்லா குறைகளை நீக்கி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தருவாராக. ஆண்டவரை தரிசிக்க சுத்த உள்ளத்தை தருவாராக. மூன்றாவதாக மாயையின் கயிறு. முதலாவதாக சிவப்பு கயிறு, பாவக்கயிறு. மூன்றாவதாக மாயையின் கயிறு. படிங்க. 5:18.
மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து போதும். மாயையின் கயிறு. எந்த மனுஷனும் மாயை தான். அது படிங்க, மாயையின் கயிறு. சங்கீதம் 39:5-11 படிங்க. சங்கீதம் 39:5 11 எந்த இதோ என் நாட்கள் 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். எந்த மனுஷன் மாயையே என்பது நிச்சயம். வந்திருக்கிறவர்களே, சாலமோனை பார்க்கும்போது பிரசங்கி புஸ்தகத்தில் ஹல்லேலூயா எத்தனையோ காரியங்களை செய்கிறான். வீட்டை கட்டுக்கிறான், தோட்டத்தை நாட்டுக்கிறான், சங்கீதக்காரர் இருக்கிறான், சங்கீத வார்த்தைகள்லாம் செய்கிறான், பல காரியங்கள்லாம் செய்கிறான், குளத்தை விட்டுக்கிறான்ப்பா. ஆனால் எல்லாத மாயன்னு சொல்லுது. சோதரம் இதுக்கெல்லாம் நம்ம அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் அதை நம்ம பார்க்க முடியும். நமக்கு தெரிந்த காரியங்கள் தானே. அந்த 144ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தையும் படிங்க. 144ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். மாயைக்கு ஒப்பாய் வந்திருக்கிறவரே, நம்மளார் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறோம். சோதரா மாயை. எந்த மனுஷனும் மாயை, எந்த சகோதரர்களும் மாயை, எந்த சகோதரிமார்களும் மாயை. ஹல்லேலூயா. சோதரா வேத புஸ்தகத்தில் அந்த ஹல்லேலூயா பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 17, 26, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாம் மாயை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த விக்கிரகம் இருக்கிறதே அதுவும் மாயை தான். எரேமியா 51:18 படிங்க. எரேமியா 51:18. சோதரா அவைகள் மாயையும் மகா ஏத்துமான கிரியையா இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையுமாய் இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். அதாவது இந்த விக்கிரகத்தை பற்றி பார்க்கும்போது அது மாயை. கண்ணு இருந்து காணாது, காது இருந்து கேட்காது, வாய் இருந்து பேசாது, காது இருந்து நடக்காது, அதெல்லாம் வசனம் இருக்குது அல்லவா. சோதரா அதுவும் மாயை தான். சோதரா ஏராளமான மக்கள் இந்த மாயைக்கு அடிமைப்பட்டு, விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு விக்கிரகத்தை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். சோதரா விக்கிரக ஆராதனைக்காரர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கண்டம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்ததை படிக்கிறோம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில செபிக்க வேண்டும். ஆண்டவரே, யாராவது விக்கிரகத்தை வணங்குகிறார்களா, அவர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, அடிந்து போகக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, மனம் திரும்பட்டும். பொருளாசை என்னும் அக்கிரம் விக்கிரகாரா, பொருளாசை என்னும் விக்கிரகாரா எபிஎஸ்சியில் படிக்கிறோங்களா. பொருளாசை நமக்கு இருந்தா நாம் கூட ஒரு விக்கிரகாரான சேகரவா இருக்கிறோம். சோதரா ஹல்லேலூயா. நாடிலும் கூட விக்கிரகம் மாயை. ஆகவே நம்ம யாரும் மாயாக இருக்கக்கூடாது. மாயை பின்பற்ற மக்களுக்காக செபித்து கொண்டே இருக்க வேண்டும். சோத்ரா அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஒரு நபர் மீட்கப்பட்டால் சோதனை நமக்கு பலன் உண்டு பரலோகத்தில். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எல்லாரும் விக்கிரகம் தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் ஜெபித்து தான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே வரது. நம்ம போனா ஜெபத்துக்கு இருப்பாங்க, என்ன சாப்பாடெல்லாம் போடுவாங்க, என்னென்ன செய்வாங்க. ஆனால் சகோதர நம்மளே வெளியே போயாச்சுன்னா அப்புறம் அதை அப்போ எல்லாம் ஒன்று என்று நினைத்து கொண்டு போகிற மக்கள். அப்படி தான் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சகோதரா அவனுடைய வீட்டாருக்காகவும் செபிங்க. சகோதரா அடிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம செபிப்போம். உலகத்தில் ஏகப்பட்ட மக்கள் இந்த விக்கிரக ஆராதனை மூடி இருக்கிறார்கள். விக்கிரகம் மாயை. சோத்ரா அடுத்தது மாயன் கயிறு. அடுத்தது உபத்திரவத்தின் கயிறு. உபத்திரவத்தின் கயிறு யோபு புஸ்தகம் 36:8 படிங்க. யோபு புஸ்தகம் 36:8. ஆமே. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும்
அடுத்தது, அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி போதும். அக்கிரமத்தை விட்டு உபத்திரவத்தின் கயிறு. ஆமென். ஒரு பாட்டில் ஒரு சின்ன பாட்டு ஒன்று. உபத்திரவப்பட்டது நல்லது, நாம் உபத்திரவப்பட்டது நல்லது, துன்பம் வந்ததும் நல்லது, நாம் சோர்ந்திடாமல் ஜெபம் செய்வோம், நாம் சோர்ந்திடாமல் ஜெபம் செய்வோம். பாடுவோமா? உபத்திரவப்பட்டது நல்லது, நாம் உபத்திரவப்பட்டது நல்லது, துன்பம் வந்ததும் நல்லது, நாம் சோர்ந்திடாமல் ஜெபம் செய்வோம், நாம் சோர்ந்திடாமல் ஜெபம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா. அது சரணங்கள்லாம் உண்டு, ஞாபகம் இல்லை. சோதராம் சோதராம் சோதராம். அப்போ உபத்திரவத்தின் கயிறு. சோதராம். உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொடு என்று சங்கீத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். சோதராம். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கே சபையிலே 3ஆம் அதிகாரத்திலே அந்த 3-4 படிங்க. தெசலோனிக்கே சபைக்கு உபத்திரம் வரும் என்று சொல்லியிருந்தது. படிங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். சபைக்கு உபத்திரம் வரும் என்று அறிவித்தார்கள், அப்படியே வந்தது. பிற்பாடுகளுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அந்த உபத்திரவத்தில் யாரும் அசைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு சில உபத்திரவங்கள் வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார்? 16:33 படிங்க. 16 கடைசி வசனத்தை படிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்து. அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து நம்ம வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எத்தனையோ உபத்திரவங்கள். வியாதியாயும் உபத்திரவம், மனிதர்களால் வந்த உபத்திரவம், சோதரா சாத்தானால் வந்த உபத்திரவம், பயங்கரமான உபத்திரம். உபத்திரத்தில் யாரும் அசைக்கப்படக்கூடாது. அநேக மீட்கப்பட்ட மக்கள் கூட உபத்திரம் வரும்போது ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொள்கிற சோதரா கிறிஸ்தவர்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, அந்த எண்ணம் நமக்கு ஒன்றாலும் வரக்கூடாது. தற்கொலை பண்ணால் அந்த ஆத்மா பாதாளத்துக்கு தான் போகும், நரகத்துக்கு தான் பிறகு கடைசியில் அதுக்கு நிற்க அந்த எரிகிற கடல் தான் பாதாளத்துக்கு போக முடியும், அதை பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் யாரும் தற்கொலைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஓத்திரத்தை பார்த்து வீட்டில் குடும்பம், புருஷன், மனைவிக்குள்ள பெற்றோர், பிள்ளைகளுக்கு என்ன ஓத்திரம் வந்தாலும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஓத்திரத்தில் அசைக்கப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 16:22 படிங்க. 16:22. அநேக உபத்திரவங்களின் வழியாய் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எப்ப சொல்றான் தெரியுமா? உபத்திரப்படும். என்ன கல்ல அறிந்து கீழே அவன் செத்து போனான் என்று சொல்லி அவனை இழுத்து கொண்டு போறான். ஒரு நபரை தரையில போட்டு இழுத்துட்டு போனா என்ன நடக்கும்? அது எரிந்ததுனால உண்டான காயங்கள், இழுக்கும் போது பல காயங்கள். அப்படிப்பட்ட இது கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து நின்று அவன் சொல்லுகிறான், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று சொன்னான். இல்லையா? வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யம் போகணும். உபத்திரம் வரும்போது முறுமுறுக்காத, உபத்திரம் வரும்போது சோர்ந்து போகாத, உபத்திரம் வரும்போது வேத வாசிப்பை விட்டுவிடாத, உபத்திரம் வரும்போது ஜெபத்தை விட்டுவிடாத, ஆராதனை கூட்டத்தை விட்டுவிடாத. சோத்திரம்
கோத்திரத்தின் வழியாய் தேவனுடைய ராட்சியம் செல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் படிங்க, 14ஆம் வசனம் படிங்க. 7:14. ஆமென். 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மிகுந்த ஓத்திரப்பட்டாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். இப்போ ரொம்ப பெரிய அளவு ஓத்திரம்னு நமக்கு வரல. உடனே உங்களுக்கு வந்திருக்கலாம், எனக்கு ஓரளவு வந்திருக்க, பெரிய ஓத்திரம் இல்லை. ஆனால் மிகுந்த ஓத்திரத்தில் வெள்ளை அங்கிலாம் தரித்து நிற்கிறான் யாருன்னு கேட்டபோது அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இவங்க மிகுந்த ஓத்திரத்திலிருந்து வந்தவர்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் ரொம்ப ஓத்திரப்பட வேண்டி இருக்கிறது. அதை நினைத்து தேவ பிள்ளைகளே, ஓத்திரம் வந்தால் அதை சகித்து கொண்டே இருப்போம். ஓத்திரம் மத்தியிலிருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஓத்திரத்தின் கயிறு. அடுத்து அன்பின் கயிறு. அன்பின் கயிறு ஓசியா 11:4. சீக்கிரம் படிங்க. ஓசியா 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் போதும். அந்த முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தா போதும். அன்பின் கயிறு. ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அன்பின் கயிறு. அப்போ இதுக்கு நம்ம கர்த்தரை எடுத்துக்கொள்வோம். அவர் கயிறு போல உள்ளவர் அல்ல, ஆனால் அந்த அன்புக்கு அவரை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். எபேசியர்ல படிக்கிறோம், அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்று சொல்லியிருக்கிறது. அறிவிக்கட்டாத அன்பு என்று பார்க்கிறோம். இயேசுவுடைய அன்பு, ஹல்லேலூயா, அறிவிக்கட்டாத அன்பு. அந்த நீளத்துக்கு எவ்வளவு நீளம் என்று சொல்ல முடியாது, அன்புக்கு எவ்வளவு உயரம் என்று சொல்ல முடியாது. எபேசியர்ல படிக்க அந்த வசனத்தை. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் இதை படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 18 முதல் பார்த்தால் அதை பார்க்க. அப்போ ஆண்டவருடைய அன்புக்கு எவ்வளவு நீளம், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம் சொல்ல முடியும். அறிவிக்கட்டாத அந்த அன்பு. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா. அவரை பிடித்த போது கூட காதரை வெட்டுகிறார் ஒரு சீசன். ஆனால் அவருடைய அன்பை பாருங்க. ஆண்டவன் அந்த காதை தொட்டு என்ன செய்கிறார்? சுகமாக்குறார். அவரை எவ்வளோ பாடுபடுத்தினாங்க. ஆனால் பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல அன்புள்ளவர். சோத்ரம். அந்த இந்த அன்புள்ள தேவனை பற்றி இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. சோத்ரம். அந்த மத்தேயு விசேஷத்தில் பார்க்கின்ற பொழுது சோத்ரம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 முதல் படிங்க. 37, 38, 22, 37, 38. மத்தேயு 22, 37, 38. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுக்கும் இந்த அன்பின் கயிறு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நல்ல அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரிடத்துல நல்ல அன்புள்ளவர்களாகவே இருக்கணும். அவரிடத்துல அன்பு கூறதை விட்டுவிடக்கூடாது. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம், முழு பலம், முழு சிந்தை இவைகளோடு கர்த்தரிடத்துல தேவ பிள்ளைகள் அன்பு கூறணும். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஒரு சிறிய குறித்து லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் மிகவும் அன்பு கூறுங்கள். சகோதரர்
அடுத்ததாக நம்ம பார்த்தால் அந்த சகோதர பேதுரு நிருபத்தில் ஒரு வசனத்தை படித்தால், பேதுரு நிருபத்தை எடுங்க, அந்த அதில் 4 அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் எப்படிப்பட்ட அன்பா இருங்க? ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க சகோதரா. மற்றும் பார்க்கின்ற போது அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம், அன்பு இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. இவ்வளோ அன்னதானம் பண்ணுறான், எத்தனையோ காரியங்களை செய்யலாம். அந்த 13ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை பல காரியங்களை பார்க்க முடியும் சகோதரா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லா தெய்வ பிள்ளைகள் நம்ம அன்பிலே குறைந்தவர்கள் என்று தான் சொல்ல முடியும். ஆகவே அன்பிலே கொஞ்சம் முன்னேறுவோம், அன்பிலே வளருவோம். ரோமர் 5:5 படிங்க. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதாவது பரிசுத்தாவினாலே நமக்கு அன்பு கிடைக்கிறது. அந்த ஆவிலே நிறைந்து நம்ம செபிக்க அன்பு கூடிக்கொண்டே இருக்கும், பகை மாறிக்கொண்டே இருக்கும். பரிசுத்தாவில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி செபிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டப்புகள், விரோதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அன்பு பெருகி கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்பிலே குறைந்திருக்கிறீங்களா? நல்லா தாழ்த்தி ஜெபம் ஆவில நிரப்பப்படுங்க சகோதரா. அன்பின் கயிறு, வெள்ளிக்கயிறு. 6வதாக வெள்ளிக்கயிறு. சீக்கிரம் முடித்து விடுகிறேன். 12:6 பிரசங்கி 12:6. வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றினர்கே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. வெள்ளிக்கயிறு. ஆமென், அல்லேலூயா. இந்த வெள்ளி கயிறுனா பாஸ்டருக்கு என்ன சொல்லலாம்? எலும்பு என்று சொல்ல முடியாது, சொல்லலாமா? எலும்பு நமக்கு சரீரத்தில் இருக்கிறதானே. சரீரத்தில் வெள்ளிக்கயிறு விட்டால் அது மறிக்கைக்கு முன்னால் உள்ள காரியம். ஆமாம், எலும்பு நமக்கு எல்லாருக்கும் எலும்பு இருக்காது. பாஸ்டர் சொன்னபடி சொல்லலாம் எலும்பு. அந்த வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு அது பிற்பாடு சால் உடைந்து பொற்கண்ணி நசுங்கி உயிர் போயிடுது. அதை பற்றி தான் அங்கே பிரசங்கி சொல்லி கொண்டிருக்கிறார் சகோதரா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நமது ஆண்டவருடைய எலும்பு ஒன்று முறிக்கப்படவில்லை. அந்த மற்ற 2 கல்லறைகளையும் நல்லா குத்தி தான் அடித்து தான் அவங்க சாகுறாங்க. அந்த ஆண்டவரை விழாவில் மட்டும்தான் குத்துனாங்க. அதில் ஒன்று எலும்பு ஒன்று முறிக்கப்படாது சகோதரா. இந்த வெள்ளிக்கயிறாகிய இந்த எலும்பு பாஸ்டர் சொன்னபடி உள்ளது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பத்திரமாக கடைசியில் இருக்கணும். என்ன யோசேப்பு கூட என்ன செய்கிறான்? நீங்கள் போகும்போது என்ன எலும்பை கொண்டு போக அப்படி சொல்லுகிறான். அப்படியே இந்த எலும்பு கொண்டு போகப்படுகிறது. எலும்பை பற்றி அநேக காரியங்கள் உண்டு சகோதரா. அந்த ஆதாமுடைய எல்லா எலும்பை எடுத்து தான் ஏவாளை என்ன செய்தது? சிருஷ்டிச்சது. ஆதியாகமத்தில் படிங்க. ஆதியாகமம் அந்த 2ஆம் அதிகாரம் 23. அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனின் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். அந்த ஆதாமிடத்தின் இடத்தில் எலும்பினால் ஏவாளை அங்கே சிருஷ்டித்ததை பார்க்கிறோம் சகோதரா. அதனால் சகோதரிமார்களுக்கும் நல்ல பலம் உண்டு. ஒரு எலும்புல அவங்க சிருஷ்டிக்கப்பட்டாலும் நல்ல பலம் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப பலம் சகோதரர்களுக்கு என்று சொல்லலாம் சகோதரா. அல்லேலூயா. சகோதரா. அப்போ வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு அந்த வெள்ளிக்கயிறாகி இந்த எலும்பு பாஸ்டர் சொன்னபடி உள்ள காரியம் நம்ம விட்டு அல்லேலூயா சகோதரா கஷ்டப்பட்டு போகிறதுக்கு முன்னால் சிருஷ்டிகரை நினைத்து கொண்டே இருக்கணும். நம்முடைய எலும்புகளை ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது சகோதரா. அப்படியாக இப்படி இது வரையிலும் நம்மை பாதுகாத்து வருகிறார் அல்லவா? அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. என்ன நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாப்பா. அல்லேலூயா.
கடைசியாக புதுக்கயிறு. புதுக்கயிறு படிக்க நியாயாதிபதிகள் 13-14. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது புதுக்கயிறு அந்த சிம்சோனை சோதரா 15ஆம் அதிகாரத்தில் அப்படி புதுக்கயிறால் கட்டியிருக்கிறார்கள். 7 அகனி நாற்கயிறு 16:7-9 7 முதல் 9 7 அகனி நாற்கயிறு அவனை கட்டியிருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 16-11 புதுக்கயிறு புதுக்கயிறுல அவனை கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கயிறுகளினால சிம்சோனை கட்டினாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இறங்கின போது நெருப்பிடப்பட்ட நூல் போல அந்த கயிறுகளெல்லாம் என்ன செய்துவிட்டது? அறந்து போய்விட்டது. அருமையானவனே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில கயிறு போன்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிறதா? சோத்ரா, எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுப்பது உண்மை. சோத்ரா, சாத்தான் அநேகரை கட்டுகிறான். எல்லா கட்டுகளும் அரைத்து எறிகிறான். பரிசுத்த ஆவி இறங்கும் போதுதான் அந்த கயிறு நெருப்பிடப்பட்ட நூல் போல ஆகிறது. இந்த நாடும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்குவாரானார் நமக்கு எல்லா காரியங்களும் விடுதலை. ஒருவேளை வேதீசலாக இருக்கிறீர்களா? பிளவினப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? சோர்ந்து இருக்கிறீர்களா? சௌரியடே, அந்த பரிசுத்த ஆவியான இறங்கட்டும். இந்த வாழ்க்கை ஒரு விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். சோத்ரா, சிவப்பு கயிறு என்று சொன்னால் பாதுகாக்கும் கயிறு. அடுத்ததாக பாவக்கயிறு, மாயையின் கயிறு, உபத்திரவத்தின் கயிறு, அன்பின் கயிறு, வெள்ளிக்கயிறு, புதுக்கயிறு, அனார்கயிறு. சோத்ரா, அல்லேலூயா. சோத்ரா, இப்படி பல கயிறு. சோத்ரா, இந்த கயிறுகளெல்லாம் சோத்ரா அறந்து போகட்டும். ஆனால் அன்பின் கயிறு நம்ம விட்டு அறந்து போகக்கூடாது. மற்ற வித்தியாசமான எந்த கயிறுகள் நம்மகிட்ட இருந்தாலும் எல்லாம் மாறி போகணும். அதில் அன்பின் கயிறு நினைத்து இருக்கணும். நம்ம அன்போடு இருக்கணும். அன்பை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாடு கர்த்தர் நம்ம எல்லாரும் அந்த அன்பின் கிருபையால் அந்த ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அந்த அன்பை நமக்கு நிறைவாய் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க. சகோதரா, நம்ம சகோதரிமார்கள் அப்படிதான் இருப்பாங்க. சில இடங்கள்லாம் 2 சகோதரிமார்கள்லாம் இருந்தால் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. எங்கள் சபையிலும் நிறைய சகோதரிமாரெலாம் இருந்தாங்க. சகோதரா, ஆனால் அவங்களுக்கு கூட என்ன இல்லை, அன்பு இருக்காது. ஒரு சண்டை போட்டுருவாங்க. சகோதரா ஒரு சண்டை போட்டு நான் போகிறேன்னு சொல்லி போயிடுவாங்க. அதனால் நம்ம சகோதரிமார்கள் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். அவங்க அன்பை விட்டு விடாங்க. சகோதரிமார்களே, ஊழியம் செய்கிறவர்கள் தாய் மகளுக்கும் அன்பாக இருக்கணும். மாமியார் மருமகளெல்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப அன்பாக இருக்கணும். சோத்ரா, புருஷன் மனைவியெல்லாம் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அன்பை விட்டு விடாதருங்க. அன்பின் கயிறு நம்ம விட்டு மாறக்கூடாது. மற்ற வித்தியாசமான கயிறு, சோப்பு கயிறு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சூப்பான அனுபவத்தில் நம்மளோட இருக்கணும். மற்றபடி பாவக்கயிறு, மாயையின் கயிறு, சோத்ரா, இந்த ஓத்திரத்தின் கயிறு நமக்கு எல்லா நாளும் வேண்டாம். சோத்ரா, அல்லேலூயா. சோத்ரா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கயிறுகள் இருக்க செய்வாராக. அறுத்து போக வேண்டிய கயிறுகள் அறந்து போக கர்த்தர் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியான நம்ம மேல் ஊற்றி நமக்கு ஒரு விடுதலையை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சிரிப்போமா? எல்லாம் முழங்கால் படிடுவோம்.